பிடிஎஸ் நண்பதிகளை வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதே மேட்ரு தான். அதாவது கிம் தெங் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கதை போயிட்டு இருந்தாலும் இப்போ வந்து தனியாக ஜெனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம், அவங்கள மட்டும் சம்பவம் செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க மாதிரி அவங்களே ஒரு விலாகை போட்டு அவங்களே ஒரு மாட்டின சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பாவம் பார்ப்போன்னு தனியாக அவங்க வீட்டில் இது பிஹைண்ட் த சீன்ஸில் பண்ணதுக்கு அவங்களோட பர்சனல் லைஃப் தான். பட் இருந்தாலும் விலாகில் வந்து கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு அஃபிஷியலாக வந்து ஒய்ஜி ஒரு ரீப்ளை கொடுத்துருக்காங்களாம். ஸோ வந்து ஒய்ஜி என்ன ரீப்ளை கொடுத்துருக்காங்க, ஜென்னி என்ன அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிம் தெங் வச்சு ரியாக்ஷன் கொடுத்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ நடந்து என்ன வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்ன ஒய்ஜி பதில் சொல்லிட்டாங்க, ஜெனி பதில் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அது உண்மை தான், பதில் சொல்லிட்டாங்க. ஸோ கிம் தெங் ஜெனி ஸ்டோரிக்கு மூச்சே விடாதவங்க இந்த ஸ்டோரிக்கு பாருங்கள் எவ்வளோ நடந்து ஒரு 2 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ளே அடுத்த பதில் வந்துருச்சு. ஸோ யோசிச்சுக்கோங்க, அவங்களும் பதில் சொல்லுவாங்க பட் பதில் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ நடந்த என்னென்னு வாங்க பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா நியூஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் உங்கள் லவ்லி வச்சு கொடுங்க. அண்ட் லவ்லியான லைக்ஸையும் மறக்காமல் எழுதிக்கோங்க. அண்ட் மக்களே வாங்க ஜெனியை பற்றி அன்பாக தெரிஞ்சு கொள்ளலாம் என்று கூப்பிட்டு போனால், ஸோ ஸ்டோரி தெரியாதவங்களும் சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஜெனி என்னப்பா ஆச்சு, நல்ல பொண்ணு தானேம்மா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா பேர் வந்து இதே மாதிரி தான் வந்து நல்ல பொண்ணு, ஸ்வீட்டான பொண்ணு, வேறு லெவல் பொண்ணு, க்யூட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு சைடு சாங் வந்து அவங்க பேரை எடுத்துச்சு. அண்ட் இப்போ வந்து யாரும் என் பேரை எடுக்கணும், நானே என் பேரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலாக் அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ரீசெண்டாக போட்ட ஒரு விலாகில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி உத்து பண்ணி பார்த்தா வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் மேக்கப் போட்டுட்டு இருக்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங் பாதி பேர் சொல்கிறாங்க, பாதி பேர் வந்து வேப்பிங் சொல்கிறாங்க. வேப்பிங்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் ஸ்மோக்கு. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கதா வந்து அஃபிஷியலாக வீடியோ லீக் ஆச்சு. ஃபேக்கோ எடிட்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து அஃபிஷியல் சேனலில் அவங்களே போட்டது. ஸோ உண்மை தான் முழுக்க. இருந்தாலும் நிறைய பேர் வந்து ட்ரூ ஃபேன்ஸால் ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ அஃபிஷியலாக வந்து ஒய்ஜி அதுக்கு பதில் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒய்ஜியில் போட்டது, அதாவது யூடியூப்பில் போட்டது டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க பர்சனலாக தான் பண்ணாங்க பிஹைண்ட் த ரூம்ஸில். அதனால் யாராச்சும் மனசு பாதிக்கப்பட்டிருந்தா, யாராச்சும் வருந்தி ரொம்ப கவலைப்பட்டிங்கன்னா அதுக்கு ரொம்பவே சாரி. அவங்களும் அதுக்கு சாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன தனியாக ரூமில் வந்து பண்ணியிருந்தாலும், பர்சனலாக பண்ணியிருந்தாலும் அவங்களோட இஷ்டம் தான். பட் இருந்தாலும் அவங்க கூட இந்த வந்து டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒருவேளை டிஸ்டர்பாக அது இருந்தாலோ, இல்லை வந்து அவங்களுக்கு அது வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருந்தாலோ, ஏதாச்சும் அவங்க ஃபீல் பண்ணினாலோ அதுக்கும் வந்து ஜெனி அவங்கக்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டதாகும். அண்ட் இது மாதிரி விஷயங்களை இனிமேல் திருப்பி வந்து டீம் மெம்பர்ஸ் கூட வந்து அண்ட் அதர் மெம்பர்ஸ் கூட இல்லை அஃபிஷியல் இடத்துல நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லதான் வந்து அஃபிஷியலாக ஒய்ஜி வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் திருப்பி சொல்கிறேன், அவங்க அதை பர்சனலாக பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க இஷ்டம். ஸோ ஐடியலுங்கிறவங்க வந்து ஒரு பியூர் 100% நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன தான் ஸ்மோக்கிங் தப்பாக இருந்தாலும் அது அவங்க பர்சனல் விஷயம். அண்ட் அதை தாண்டி வந்து அவங்க பர்சனல் ரூமில் பண்ணாலும் அங்கே டீம் மெம்பர்ஸ் வந்துருக்காங்க, அது பிரச்சனையாக இருந்திருக்குன்னு சொல்லி பாதி பேர் சொன்னனால அதுக்கு ஒரு சாரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது அஃபிஷியல் யூடியூப்பில் போட்டால அது ஒரு பெரிய இஷ்யூவாக போனாலும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஒய்ஜோட ரீப்ளேயும். அண்ட் எல்லாமே அப்பாலிஷ் பண்ணி சாரி கேட்டு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் கிம் தெங்கோட பதில் ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செவனேன்னு அவன் ரோட்டில் ஓரத்தில் போயிட்டு இருந்தவனை இங்கே இருக்க நான் எச்சுன்னு துரத்தி விட்டு கடிக்க விட்ட மாதிரி. ஸோ கிம் தெங் செவனேன்னு இருக்கார், அவர் பாட்டுக்கு ஒரு பொழப்பை பார்த்துட்டு அங்கே இருக்கார். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் அவர் தலையிடுவோன்னு சொல்லிட்டு அவர் இதை பதிலும் சொல்லவில்லை, அவர் கண்டுக்கவும் இல்லை. அண்ட் ஏன்னா அவருக்கு இதில் சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால தான் அவர் அப்படியே அமைதிக்கெல்லாம் அமைதி. இது யார் எனக்கு தெரியவே தெரியாது, நான் என் பொழப்பை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருந்துகிட்ருக்காரு. அவர் இதில் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ணிட்டு, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, பரவாயில்ல நம்ம பொண்ணு தான்ப்பா, மன்னிக்கிற மனுஷன் மன்னிச்சு விடுறேன் வந்து மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மன்னிச்சு விட்டு நம்ம பொண்ணு தான், நீ இன்னமும் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பதில் கமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸோட ஷேர் பண்ண விட போகிறது தான். ஜெய் லவ் யூ ஆல், டாட்டா, பை.